இவ்வளவு நாளி நான் தனியாக தவித்துக் கொண்டிருப்பது. லட்சுமி பிரிந்து வர மனமில்லை போல் இருக்கிறது. என்ன இருந்தாலும் அந்த தாலி கயிற்றுக்கே ஒரு தனி மகிமைதானே. ரம்பா, அவளிடம் கொஞ்சம் சமாதானம் சொல்லித்தானே வர வேண்டும். இங்கு என்னிடம் சமாதானம் சொல்வீர்களா? மாட்டீர்கள். ரம்பா, இந்த உலகத்தில் உன்னையும் இதையும் தவிர வேறு எதையும் நான் விரும்பேன். ரம்பா, స్వామి ఏమి సమాచారాలు? ఇక్కడ చూడండి, మాసి పంగుని చిత్తర వైకాసి 4 மாசములు ஆயிంది. ఎప్పుడు కేಳು இல்லே 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 இருக்கிற நாள் தான் எப்படிம்மா? செட்டியாரே, நான் தான் சொல்றேனே, உம்ம பொண்ணை எடுத்துட்டு ஓடி போயிட மாட்டார் அவர். அவ்வளவு ரோஷம் கெட்டவர் இல்ல. ரோஷமெல்லாம் போய் నిండదినాలు ఆయిందమ్మా. మొదల్లో దాసియాచు, అப்புறம் దాహశాంతి ఆయింది. ఇప్పుడు ఆ ధర్మరాట స్నేహం ఉందాచ్చు. என்ன ఏమమ్మా, పూర్తి కుడి குறைச்சலுக்கு சூதாட்டம் இந்த சேருந்தேம்மா. ஒரு காலம் இருக்காது. எனக்கு தெரியாம அந்த வழிக்கெல்லாம் அவர் போகவே மாட்டார். ஆமாமா, இப்படியே நம்பி நம்பித்தான் நட்டாத்துல உழப்போறீங்க. அவர் எக்கட உருப்பட போத்தாரு? எல்லாம் ஒன்னாலதான். உன் மாமன் மாமிய இந்த ஊட்ட விட்டு துரத்தாத இருந்தீனா இந்த கதி நீக்கு ராது. ஏய், பேசாதையும். இந்த உமது கடனுக்காக வேண்டும். சரி, இப்பவும் தோற்று விட்டீர்கள். பரவாயில்லை. இப்ப என்ன பந்தயம்? தங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு வீடுதான். பரவாயில்லை, அதையும் பந்தயமாக வைத்து விடுகிறேன். என்ன வேண்டும்? 6. போடு 6. இப்பவும் தோற்று விட்டீர்களே. பரவாயில்லை, தோற்றது யாரு? இவர்தான். ஆட்டத்தில் வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாவற்றையும் தோத்து விட்டார். என்ன ஹரி, எல்லாம் விளையாட்டுத்தானே? எழுதி ஒன்றும் கொடுத்து விடவில்லையே. ஏன் எழுதி கொடுக்க கூடாது? நான் தான் ரம்பா, ரம்பா தான் நான். தெரியுமா கண்ணா? உனக்கு கொஞ்சம் போய் பழம் சாப்பிடு போ. ரம்பா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து விடு. ஓஹோ, இவ்வளவுக்கு வந்தாச்சா? உங்களையும் அந்த குச்சிக்காரியை பத்தி தான் ஊரெல்லாம் சிரிக்கிறாள. சிரிக்கட்டுமே, என்றைக்காவது ஒரு நாள் வெட்ட வெளிச்சம் ஆகித்தானே தீரணும். இப்ப திருந்த என்ன மோசம்? இனிமே நான் இங்க இருக்கிறதே பேச. நான் இப்பவே எங்க பிறந்தாத்துக்கு போயிடுறேன். லட்சுமி, அதான் நல்ல காரியம். என் கைக்கு அனாவசியமா வேலை கொடுக்காமல் நீயாகவே நடந்து விட்டாய். ரொம்ப சந்தோஷம். என்னிடம் பேச நீ யாரடி? முதல்ல கீழே இறங்கு. இதோ பாரடியம்மா சீமாட்டி. என்ன அது? அதோ உங்க வீட்டுக்காரரே கேள். என்னுடன் சொக்கட்டா நாடி
அவர் சொத்தெல்லாம் தோத்தாச்சு. இந்த வீடு, உன் நகைகள் எல்லாம் இதன்படி எனக்குத்தான் சொந்தம். ரம்பா, உன் விளையாட்டை அறிந்து கொள்ளக்கூடிய ஜென்மமா இது? ஓஹோ, விளையாட்டாக முடிந்து விட்டதோ? இந்த அம்மணி முன்பு என்னை அடித்தது, நீர் என் வீடு வந்து வினோதங்கள் செய்தது, சொகுசாக சொக்கட்டான் போட்டு தோற்றது, சுந்தரமாக இதை எழுதி கொடுத்தது, எல்லாம் விளையாட்டுத்தான் என்று சொல்லுங்கள். நல்லது, அப்படியே இருக்கட்டும். இப்போதும் விளையாட்டாகவே நீங்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். வஞ்சகி, வார்த்தை காப்பாற்ற வகை இல்லாவிட்டாலும் வஞ்சகி என்று என்னை கூற உங்களுக்கு வாய் வருகிறதே. என்னை கழிக்காமல் எதுவும் செய்ய அவருக்கு அதிகாரம் கிடையாது. இழுத்த தூக்கி எந்த கடல்லையாவது போடும். ஏ கேசவா, மரியாதையா போறாளா இல்லையான்னு கேடு. யார் மரியாதையாக போகிறார்கள் பார்க்கலாம். நீர் போய் கிராமாதிகாரியை நான் கூப்பிட்டதாக சொல்லும். ரொம்ப சரி. அண்ணா, போதையில் இருந்த போது எழுதி கொடுத்தபடியால் இது செல்லாது. ஹரிதா, பேச்சை மாற்றலாம், எழுத்தை மாற்ற முடியுமோ? சகல சாஸ்திர பண்டிதனான உனக்கு இது தெரியாதா என்ன? பத்தினி துரோகம் செய்தது முதல் குற்றம். பிராமண குலத்தில் உதித்த நீ மது அருந்தியது இன்னும் பெருங்குற்றம். சூதாடியது தர்மசாஸ்திரப்படி மன்னிக்க முடியாத குற்றம். எல்லாவற்றுக்கும் மேலாக எழுதி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் இப்படி வம்பு செய்வது. திருத்தும் உமது தீர்ப்பை. உங்களை எல்லாம் எனக்கு தெரியும். உமது தீர்ப்பு அதர்மம். ஆனாலும் நான் போகிறேன். லட்சுமி, தாசி இப்படித்தான் இருப்பாள் என்று கற்றுக் கொடுத்தாயே சம்பாதேவி, நமஸ்கார். கையை விடுங்கள். தலை நரைச்சதை ஒழிய புத்தியில் குழந்தையா இருக்கிறீரே. இதற்குள்ளாகவா? ஹரிதாசாவது வாலிபன், தனவந்தன், தாழ முடிந்தது. உம்மால் முடியுமா? போம் ஐயா, போம். எல்லாம் உங்க ரம்பியின் அனுகிரகம் தான். இந்த வெயில்ல ஆனந்தமா நடக்கிறோம். இருக்கட்டும், இப்ப எங்க போறோம்? காசிக்கு. கால்நடையாகவா? ஏன்? எல்லாம் நம் கர்மங்களை கங்கையில தொலைக்கிறதுக்கு தான். இதோ பாருங்க, இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் வேணும்னா தூக்கிட்டு போங்க. உன்னையா? ஏன் வஞ்சி கொடின்னெல்லாம் முன்ன வர்ணிப்பீர்களே, கொடி ஒரு சமயா? அதில்ல, ரம்பியா இருந்தா தலைமையிலேயே வச்சுட்டு கரகம் ஆடுவீங்க. லட்சுமி, உன் வாயால் அந்த பாவியின் பெயரை சொல்லாதே. உங்களுக்கு இந்த காலம் வந்தது. போதும். என்ன, நான் எப்படி இருக்கேன்? எப்படியா? ஒத்த காலை மேல வச்சிருக்க, ஒத்த கைய ஊனி இருக்க, இப்படி வளைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க. போங்க, எப்படி இருக்கேன்னா கேட்கணுமா? பொன்னார் மேனியலே பட்டு புடவை அரைக்கி சைத்து, பொன்னார் மேனியலே பட்டு புடவை அரைக்கி சைத்து, மின்னாள் உன் ஜடை மேல் மிளிர் தாளம்பை வைக்கல்ல. ஏ ஏ ஏ போங்க, நான் அழகா இருக்கனான்னு கேட்டா கேட்கணுமா? அதிர்ஷ்டம் வந்துட்டா அழகு தானாவே வந்துடுமே. ஆனா ஒண்ணும், அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் ஒரு சமயம் வரும்.
அதோட திமிரு வந்துடும். அதை வரவிடாம தடுக்கணும். அதுதான் புத்தாலித்தனம். அடடே வாங்க. நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும். உதவியா? ஆமா. என்ன உதவி? உட்காருங்க. கேட்டா அநியாயத்தை? இந்த ரம்பா இருக்காளே, ஹரிதாஸோட ஸ்நேகமா இருக்கிற மாதிரி இருந்தா. அப்புறம் ஒரு நாள் வேடிக்கையா கொடுக்கற மாதிரி கொடுத்தா. எதை? மதுவை. மதுவையா? ஆமா, கொடுத்தாளா? ம். கொடுத்து அவருக்கு மயக்கம் வரும்போது அவர் சொத்துக்கள் எல்லாம் எழுதி வாங்கிட்டா. அப்படி வாங்கினா செல்லாதே. அது சரி, சொல்றேன் கேளுங்க. ம். அப்புறம் கிராமாதிகாரிய மயக்கி அவர் உதவியாலே ஹரிதாஸ் சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு அவரையும் அவர் மனைவியும் ஊரை விட்டே விரட்டி விட்டான். ஆஹா, அப்படியானா இதை உடனே மகாராஜா கிட்ட நீங்க போய் சொல்றது நல்லது. போங்க. சரி சரி, இருங்கோ. அப்படியானா நானும் மந்திரிக்கு ஒரு லிகிதம் கொடுக்குறேன்.